சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது ராஜாங்கத்துக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ராஜாங்கம். உடனே சித்ராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சித்ரா வந்து ராஜாங்கம் ஃபோன் பார்த்ததோ அம்மா அம்மா பெரிய பதமா ஃபோன் பண்றாருன்னு சொல்றாங்க. அவருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்றாங்க. ஃபோன் அட்டன் பண்ணதோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீயும் உன் அம்மாவும்? எதுக்காக தேவையில்லாத பிரச்சனையை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதை தமிழ் கிட்ட போயிட்டு குழந்தைய கொடுங்கன்றாங்க. உடனே அதுக்கு வந்து ஈஸ்வரி சொல்றாங்க, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கட்கிழமை ஆனா குழந்தைய மாத்தணுன்றது தானே ரூல்ஸ். நாங்க போயிட்டு குழந்தைய மாத்திட்டு வந்தோம், இதுல என்ன இருக்குன்றாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன பண்ணுவது எனக்கே தெரியாது. போனா போகட்டும். நீங்க செஞ்ச தப்பை எல்லாம் மறந்துட்டு உங்களை வீட்டுக்குள்ள விட்டா உங்களுக்கு குளிர் விட்டு போச்சா? இன்னும் 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள குழந்தைய கொடுத்துட்டு வரல, உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க ஈஸ்வரி கிட்ட. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கா பயங்கர கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? முதல்ல தமிழ் கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஐஸ்வர்யாவை வச்சு இந்த சொத்தை எப்படி எழுதி வாங்கணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து முடிவு பண்றாங்க. இப்ப ஈஸ்வரி நேரா தமிழ் கிட்ட போறாங்க. தமிழ் ரொம்பவே கோவமா, நீங்க வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன், இல்லைன்னா நீங்க பண்ண வேலைக்கு கண்ணமே பழுத்திருக்கும், போனா போகட்டும் விட்டுன்னு சொல்லிட்டு சித்ரா கண்ணத்துல பலவர்னு ஒண்ணு விடுறாங்க. உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு அடிக்கிறியா? நீங்க பண்ண வேலைக்கு அடிச்சதோட விட்டனே நினைச்சு சந்தோஷப்படுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிட போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கோபப்படுறாங்க. இங்க பாருங்க, என்ன தைரியம் இருந்தா நான் வீட்டுல இல்லாத நேரத்துல என் குழந்தை தூக்கிட்டு போயிருப்பீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கோபப்பட்டு தமிழ் பேசிட்டு இருக்காங்க. உடனே வா போகலாம் சித்ரான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கிருந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு போறாங்க. இப்ப ஈஸ்வரி என்ன பிளான் பண்ணிருக்க போறாங்க? ஐஸ்வர்யாவை வச்சு ஈஸ்வரி சதி திட்டம் நிறைவேறுமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.